Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா ரெசிபி. இந்த ரெசிபியை எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செய்ய முடியும். சப்பாத்தி, பராத்தா அண்ட் ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இந்த மாதிரி புலாவ் ரெசிபீஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த ஈஸியான டிஷ்ஷை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ ஒரு 200 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் சின்ன எலுமிச்சை பழத்தில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஃப்ரெஷ்ஷான கெட்டிமான தயிர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமான சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் இதை நம்ம ஊற வைக்கணும். அப்படியே ஊற வச்சுருக்கணும். இதை ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய்யை ஹீட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கன் பீசஸை இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா பொரித்து எடுத்துக்கணும் சாஸ்பேனில். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா குழன்னு நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் நிறைய தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும். அப்பப்போ மூடி வச்சு திறந்து விட்டு குக் பண்ணுங்கள். இப்போது இந்த 3rd ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சிக்கன் அதில் இருந்த ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகிருந்தது இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. 4th ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக இந்த மாதிரி தயாராகி வந்ததுக்கப்புறமா சாஸ்பேனை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சிக்கனை. இப்போது அகெயின் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணி பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து வர ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி அல்லது 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவை மிக்சியில் நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ரெடிமேட் டொமேட்டோ பியூரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிக்கா மசாலாவுக்கு நல்ல ரெட் கலர் தரும் அது. இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமான சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர் அதாவது சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு நாம் குக் பண்ணணும். எப்படின்னா இந்த மசாலா பவுடர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதோட ராஸ்மெல் எல்லாம் டோட்டலாக வேனிஷ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த டொமேட்டோ பியூரி, அது கூட நல்லா ராஸ்மெல்லாம் போய் சூப்பராக வரணும். ஸோ இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு. இப்போ மூடி வச்சு குக் பண்ணலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வாட்டரையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு மறுபடியும் குக் பண்ண வேண்டியது தான். இப்போ போதுமான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு கிரேவியில் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன் டிக்கா, அதை எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் டிக்காவெல்லாம் இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு குக் பண்ணணும். நம்ம குழம்பு சிக்கன் டிக்காவோட நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை மறுபடியும் கொதிக்க விடணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிரேவி திக்கன் ஆகும். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துலேயே. ஸோ நல்லா இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணலாம். இந்த கிரேவி இன்னும் கூட திக்காகலாம். இப்போ கிரேவி நல்லா திக்கனாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சீசனிங் செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குது இல்லையா, அதை நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நல்லா பொடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே காஞ்ச வெந்தயக்கீரையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். கூடவே இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆல் பர்பஸ் க்ரீம், அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய க்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருந்தது, அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களோட ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணி இதை குக் பண்ணலாம். ஃபைனலாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பரிமாறிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் டிக்கா மசாலா இஸ் ரெடி நவ். இந்த சூப்பர் அமேசிங்கான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.